கள்வர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பிச்சார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையாம். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னன்னா, ஆண்டவன் கிட்ட இருந்து நாம திருடுற திருட்டு, இன்னொன்னு என்னன்னா நம்ம கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்றது இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேரு. அது மட்டும் இல்ல, திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்துல கார்வனத்துள்ளாய் கள்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறவங்க. இவங்களை வந்து திருத்தி போடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க பாருங்க, அவங்க தான் 2வது வகை. 3வது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு. இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். 4வது திருட்டு ஒன்று சொன்னோம்ல, ஆண்டவன் நம்ம கிட்ட இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்றாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனா ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்றது? இது என்ன புரியாம இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அரூபமா இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாம இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மள மாதிரி உருவத்துல இருக்கிறான். நம்மள மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்ம கிட்ட இருந்து திருடுனது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாம, அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனாலதான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இந்த பெரியவர். அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்துல அவர் பாக்குறார். நம்ம பார்வையில இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்க உண்டு, அபூர்வமான திருடர்களும் உண்டு.